வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா மகளிருக்கும் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். மார்ச் 8 மகளிர் தினமா இருந்தாலும் வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே மகளிர் தினம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன் அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நமக்கு நிறைய ரோல் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணா இருந்திருப்போம், ஒரு அக்கா தங்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் வைஃப், மருமகள், அம்மா, மாமியார், பாட்டி, இந்த மாதிரி நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு ரோலையுமே நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். இதோட சேர்த்து நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நெய்பர், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எத்தனையோ ரோல் நம்ம பிளே பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால எல்லா நாளுமே நமக்கு மகளிர் தினம் தான். இத்தனை விஷயங்களும் கரெக்டா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாவும் இருக்கும், சாட்டிஸ்பாக்சனாவும் இருக்கும். இத்தனை விஷயத்துக்கு நம்மளோட டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதே டயத்துல கொஞ்சம் டைம் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஹெல்த்துக்காக நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசா இருந்தா எனக்கு நேரம் இல்ல, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு தோணும். அதே விஷயம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நம்மள கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன வயசுல பண்ணிருக்கணும், வயசாயிடுச்சு இனிமே பண்ண முடியாது அப்படின்னு தோணும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட ஹெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். நல்ல உணவு, டயத்துல சாப்பிடுறது, கொஞ்சம் உடல் பயிற்சி, ஒரு வாக்கிங் அல்லது யோகா இந்த மாதிரி போனா கூட போதும். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஹாபி ஏதாவது நம்ம பண்ணி விட்டுருக்கலாம், இல்ல நம்ம இதை கத்துக்கணும், இல்ல இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்கு ஒரு கொஞ்சம் டயத்தை நம்ம ஒதுக்க பழகிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஆரோக்கியமாவும் இருப்போம், சந்தோஷமாவும் இருப்போம், லைஃப் ஒரு சாட்டிஸ்பாக்சனாவும் இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். அதாவது நமக்காக நம்ம எப்படி டைம் ஒதுக்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. நான் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே யோகா ஸ்டார்ட் பண்ணி அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரெகுலரைஸ் ஆயாச்சு. அடுத்தது இப்போ ஒரு 4 நாளா கண்டிப்பா காலையில ஒரு 1/2 hour வாக்கிங் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி வாக்கிங் போயிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஹெல்த்துக்காகவோ இல்லைன்னா உங்களோட ஹாபிக்காகவோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம ஏதாவது ஒரு ரெசிபியும் பார்ப்போம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டெஃபிஷியன்சி இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மி அளவு தான் தேவை, ஆனா கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நட்ஸ்ல நிறைய இருக்கு. அதனால எல்லா விதமான நட்ஸும் சேர்த்து அதுல சர்க்கரையோ வெல்லமோ எல்லாம் சேர்க்காம நேச்சுரல் ஸ்வீட்னர் சேர்த்து ஒரு லட்டு பண்ண போறோம். டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா கூட தேவையான இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனா இருந்ததுனால 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் 50 கிராம் பாதாம் சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல இந்த நெய்யில பாதாம் நல்லா வறுத்துக்கணும். பாதாம் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம வறுத்துக்கணும். பாதாம் நல்லா வறுப்படும்போது இந்த மாதிரி கிராக்ஸ் வரும். சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். பாதாம் இது போல கிராக்ஸ் வந்தாலும் நல்லா வறுபட்டாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுல 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாமோட சேர்த்து முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி லேசா இதை போல நிறம் மாறி வரும்போது இதுல 25 கிராம் வால்நட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வால்நட்ஸ் கண்ணுக்கு, மூளை வளர்ச்சிக்கு, ஞாபக சக்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த முந்திரி பாதாமோட சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். வால்நட்ஸும் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டேன். முந்திரி எல்லாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. இப்ப இதுல 25 கிராம் பம்கின் சீட்ஸ், 25 கிராம் சன்ஃபிளவர் சீட்ஸ், 25 கிராம் மெலன் சீட்ஸ், 25 கிராம் கருப்பு எள்ளு, நம்ம வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லோ ஃபிளேம்ல நல்லா வறுத்துப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இதுல 1.5 டீஸ்பூன் கசகசா, 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை. இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி நான் தோல் எடுத்திருக்கேன். வறுத்தது அப்படிங்கறனாலதான் நான் கடைசியா சேர்த்திருக்கேன். அதே கசகசா ரொம்ப சீக்கிரம் ரோஸ்ட் ஆயிடும். முன்னாடியே போட்டோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும். அதனால அதையும் கடைசியா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி இந்த கடாயும் ஹீட்டா இருக்கு. மத்த நம்ம இதுல சேர்த்துக்கிற பொருட்கள் எல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால அது எல்லாமே கூட நல்லா சூடா இருக்கு. அதோட சேர்ந்து இந்த கசகசாவும் வறுப்பட்டுடும்.
வேர்க்கடலையும் வந்து கொஞ்சம் சூடாகும். அதுல ஏதாவது கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் குறைஞ்சிடும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்குவோம். இதெல்லாம் சூடு ஆறட்டும். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். டேட்ஸ் வந்து எண்ணெய் 25, வெயிட்ல பார்த்தோம்னா 150 கிராம். விதையெல்லாம் எடுத்துட்டு நம்மள சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 150 கிராம் வெயிட் வந்து இந்த சீட்ஸோட சேர்த்துதான். இந்த சூடான நெய்யில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டேட்ஸ் சேர்த்துக்கலாம். நெய்யில இதை நல்லா வதக்கிப்போம். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். டேட்ஸ் பாருங்க கொஞ்சம் சாஃப்டா எடுத்து இதுல 50 கிராம் திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிப்போம். பேரிச்சம்பழம் திராட்சை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. சாஃப்ட் ஆயிடுது பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாமே சூடு ஆறிடுது. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இதை வந்து பல்ஸ் மோட்ல இது 1-2 உடையிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். பாருங்க இதை போல அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கோர்ஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காயை கொஞ்சம் கிரேட் பண்ணி சேர்த்துப்போம். ஒரு லிமிட்டா சேர்த்துக்கும் போது உடம்புக்கும் நல்லது, வாசனையாவும் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடியும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நெய்யில வறுத்து வச்ச பேரிச்சம்பழமும் திராட்சையும் வந்து மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இதை போல அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வதக்கும் போதும் நமக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு வரும். முழுசா போட்டோம் அப்படின்னா மிக்சியில அரைக்கிறது வந்து கஷ்டமாயிடும். நம்ம இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்ப இது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பேரிச்சம்பழம் திராட்சை பேஸ்ட்டும் இந்த பவுடரையும் கலந்து நம்ம கையால் அப்படி தேய்ச்சி விடும்போது இது ஈவனா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நம்ம இப்படியே வேணாலும் நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம பேரிச்சம்பழம் திராட்சை சேர்த்ததுனால அந்த பிசு பிசுப்பு இருக்கும் இல்லையா, அதுலயே வந்து இது பிடிக்கிறதுக்கு வந்துடும். பாருங்க இது மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம இதுல கொஞ்சம் நெய் விட்டு கூட பிடிச்சிக்கலாம். பாருங்க நெய் விட்டு பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். நம்ம எல்லா நட்ஸும் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண லட்டு பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. டெய்லி ஒன்னு சாப்பிட்டா கூட போதும். நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டும் வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும். சாப்பிட்றச்சே கிரன்ச்சியாவும் இருக்கும். நம்ம நல்லா நெய்யில வந்து வறுத்திருக்கோம். பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கக்கூடிய நட்ஸ் லட்டு வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. நல்ல சாஃப்டாவும் இருக்கு. டெக்ஸ்டரும் வந்து பிரமாதமா இருக்கு. பாருங்க இதை நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையா இருக்கு. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் குழப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா கிரன்ச்சியா இருக்கு. இந்த ஸ்வீட்காக நம்ம சேர்த்திருக்கிற பேரிச்சம்பழம் திராட்சை அதோட ஸ்வீட்னஸ் தான் இதுல இருக்கு. நான் வந்து ரொம்ப அதிகமா பேரிச்சம்பழம் சேர்க்கல, அளவாதான் சேர்த்திருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டா இல்ல, நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். இதே நட்ஸ் தான் சேர்க்கணும், இவ்வளவே தான் சேர்க்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதோ அதை சேர்த்துக்கலாம். அளவுகள் மாத்தி சேர்க்கலாம். ஏதாவது இல்லைன்னா அதை விட்டுட்டு இருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கே பாருங்க நான் பிஸ்தா சேர்க்கல, வீட்டுல வந்து அவைலபிளா இருக்கிறத வச்சுதான் நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். டெய்லி காத்தால ஒன்னொன்னு சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும், உடம்பு ஹெல்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறதுனால கூட நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுவோம். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக் பாக்ஸா நம்ம கொடுக்கறதா கூட கொடுக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த நட்ஸ் லட்டுவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.